இதுதான் ஆ. அதை வைத்துக்கொண்டு அம்மா. ஆ அம்மா. அது எப்படி எழுதுறது குழந்தைகளா? அம்மான்னு எழுத்து ஆவை எழுதலாமா? அதுக்கப்புறம் பக்கத்தில் இம், அதுக்கப்புறம் மா சேர்த்து படிக்கும் பொழுது அம்மானு வரும் குழந்தைகளா. அம்மா. அடுத்ததாக ஆ. அடுத்ததாக ஆ. ஆமை. ஆமை. அது எப்படி எழுதுறது குழந்தைகளா? ஆமை வருது பாருங்க புகைப்படத்தில். இதுதான் ஆமை. அதில் எழுத்து ஆ எழுதிட்டேன். அது பக்கத்தில் மை எழுதியிருக்கேன். ஆமை சேர்த்து படிக்கும் பொழுது ஆமை. இதுதான் ஆமை குழந்தைகளா. தண்ணிலையும் இருக்கும், நிலத்திலையும் நடக்கும். இதுதான் ஆமை. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? மூன்றாவது உயிரெழுத்துக்கள் பார்க்கலாமா? மூன்றாவதாக ஈ. இதுதான் ஈ. இதை வைத்துக்கொண்டு என்ன எழுதலாம் பார்க்கலாமா? இரண்டுன்னு எழுதலாம். இரண்டு. அதுக்கு எழுத்து ஈ எழுதிட்டேன். அடுத்தது ர இன் டு சேர்த்து படிக்கும் பொழுது இரண்டு. ர இன் டு இரண்டு. இரண்டு விரல் காட்டுறாங்க பாருங்க. இரண்டு. அடுத்ததாக ஈ. இதுதான் ஈ. இதை வைத்துக்கொண்டு ஈச்ச மரம்னு எழுதலாம். ஈ இச்ச மரம். ஈச்ச மரம். ஈச்ச மரம். அடுத்ததாக ஊ. இதுதான் ஊ. இதை வைத்துக்கொண்டு உரல். உரல். உரல் எப்படி இருக்கும் குழந்தைகளா? உரல் பார்க்கலாமா? உரல். அடாடாடாடா, கிண்ணம் போல இருக்கு பாருங்க. இது கீழே இருக்கிறது தான் உரல். உரல். அடுத்ததாக அந்த ஊழியே உலக்கை. குச்சி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மேல? அதுதான் உலக்கை. உலக்கை. அடுத்ததாக ஊக்கு அப்புறம் ஊறுகாய். இதுதான் ஊறுகாய். 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 அடுத்ததாக ஏ. இதுதான் ஏ. ஏ எலி. ஏ எலி. எலி எப்படி இருக்கும் குழந்தைகளா? இப்படிதான் இருக்கு பாருங்க எலி. எலி கூப்பிட்டாக்க திரும்புது பாருங்க எலி. இதுதான் எலி. எலி ஏதோ சாப்பிடுது குழந்தைகளா. எலி. ஏ லி. எலி. எலி ஏதோ சாப்பிட்டு இருக்கு. நல்லா பசிக்குது போல எலிக்கு. எலி. ஏ லி. எலி. சரி, அடுத்தது பார்க்கலாமா? ஏக்கு அப்புறம் ஏ. இதுதான் ஏ. இதை வைத்துக்கொண்டு ஏ நீ. ஏனி. ஏ நீ. ஏனி. அடுத்ததாக ஐ. ஐ. ஐ தான் ஐயம். இந்த பாப்பா பார்த்தீங்களா பயப்படுறாங்க. இதை தான் ஐயம்னு சொல்லணும். ஆனால் யாரும் தேவையின்றி பயப்படக்கூடாது பாப்பா. ஐயம். அடுத்ததாக ஓ. ஓ. இதை வைத்துக்கொண்டு ஒட்டகம் சொல்லலாம். ஓ ஒட்டகம். அது எப்படி எழுதுறது? ஓ இட் ட க இம். ஒட்டகம். ஒட்டகம். இது பெரும்பாலும் பாலைவனத்தில் தான் இருக்கும் குழந்தைகளா. ஒட்டகம். ஒட்டகம். ஒட்டகத்துக்கு அப்புறம் ஓ.
ஓடம் ஓடம் ஓடம். அடுத்ததாக ஔ ஔ ஔவை வைத்துக்கொண்டு ஔடதம் ஔடதம் ஔடதம். ஔடதம் தான் மருந்துன்னு அர்த்தம் குழந்தைகளா. மருந்து மாத்திரை சொல்கிறோமா இல்லையா, ஔடதம். அடுத்ததாக ஆயுத எழுத்து ஒன்று மட்டுமே. ஆயுத எழுத்து ஒன்று மட்டுமே. 3 புள்ளி வைத்து கொண்டால் அதுதான் ஆயுத எழுத்து குழந்தைகளா. அதை அக்குன்னு சொல்லணும். அக்கு. அதை வைத்துக்கொண்டு எக்குவால் எக்குவால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகளா. லேர்னர்ஸ் ஏரியா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். லேர்னர்ஸ் ஏரியா.